இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர், ரெசிப்ட் நோட், ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் அண்ட் பர்ச்சேஸ் வவுச்சர். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஸ்டாக் தேவைப்படுது, எத்தனை குவான்டிட்டி தேவைப்படுது, அண்ட் என்ன ரேட்டில் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஒரு கொட்டேஷன் மாதிரி எடுத்து அதை நம்ம கிரெடிட்டாஸ்க்கு நம்ம அனுப்பிச்சி வைப்போம். அப்படி கிரெடிட்டாஸ்க்கு அனுப்பும் போது அவங்களுக்கு நம்ம கேட்குற ஸ்டாக் அவங்கக்கிட்ட இருக்கா, அதான் நம்ம கேட்குற குவான்டிட்டி அந்த ரேட்டுக்கு அவங்க ஓகேனா அதை வந்து நமக்கு பர்ச்சேஸ்க்கு கொடுப்பாங்க. இதுதான் பர்ச்சேஸ் ஆர்டர். தென் ரெசிப்ட் நோட்னால் என்னென்னா, நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் கேட்டிருந்த ஸ்டாக்கு நம்ம கிரெடிட்டார்ஸ் கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பில் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க, நம்ம குடோனில் டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட ரிசீவ் ஆகிடும். அப்போ நம்ம போடுறது தான் ரெசிப்ட் நோட். தென் ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரிசீவ் பண்ண ஸ்டாக்கில் வந்து ஏதாச்சும் டேமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் வந்து டேமேஜாக இருக்கோ அந்த ப்ராடக்டை மட்டும் நம்ம வாங்கின கிரெடிட்டார்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணுவோம். இங்கே கேட்கலாம், நீங்கள் இதுக்கு தான் நம்ம கிரெடிட் நோட் டெபிட் நோட் போடுறோமே, அப்புறம் எதுக்கு ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் அப்படின்னு கேட்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் தான் போடுறோம், பர்ச்சேஸ் பில் வந்து இன்னும் என்ட்ரு பண்ணலை. பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம பண்ணும் போதே அந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஸ்டாக் டெலிவர் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் போட்டுக்கலாம். ஒருவேளை பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டுட்டோம், பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், டேமேஜ் பீஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம டெபிட் நோட் இல்லை கிரெடிட் நோட் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நம்ம ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் யூஸ் பண்ணுறோம். தென் பர்ச்சேஸ் வவுச்சர், அதாவது பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நம்ம பர்ச்சேஸ் வவுச்சராக நம்மக்கிட்ட ஸ்டாக்கெல்லாம் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேஸ் வவுச்சராக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து நம்ம டேலிக்குள்ளே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டேலியில் வந்து பார்த்திங்கன்னா இது எதில் போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போய் பார்க்கலாம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போய் பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட் நோட் இதெல்லாம் நம்ம எதுவுமே இங்கே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் இன்வர்ட் அவுட்வர்ட் நம்ம இப்போ போட போகிறது எல்லாமே இருக்கும். டெலிவரி நோட், ரெசிப்ட் நோட் இது எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து எனேபிள் ஆகி இல்லை. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா F11 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ். ஸோ F11 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டருக்கு நம்ம எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நான் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெசிப்ட் நோட் போட போகிறோம், ரிஜெக்ஷன் அவுட்வர்டும் போட போகிறோம். ஸோ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அக்செப்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட போகிறோம். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt F4 கொடுத்தோன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வவுச்சர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம எதுக்காக போடுறோன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஸ்டாக் தேவைப்படுது அப்படின்றத நம்ம கிரெடிட்டாருக்கு நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம். இதில் வந்துட்டு நமக்கு எத்தனை குவான்டிட்டி தேவைப்படுது, என்ன ரேட்டில் இருந்தால் நமக்கு ஓகே நம்ம வாங்கலாம், அதனால் வந்து நம்ம என்ன குவான்டிட்டி தேவைப்படுது, எந்த ரேட்டில் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஒரு கொட்டேஷன் மாதிரி ரெடி பண்ணி நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு அனுப்ப போகிறோம். இதுதான் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் போடுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி அக்கௌண்ட் நேம், இங்கே வந்து டேட் ஏப்ரலில் இருக்குது. ஸோ ஏப்ரல்லே போட்டுக்கலாம். பார்ட்டி அக்கௌண்ட் நேம் நான் லெட்ஜர் க்ரியேட் பண்ணலை. ஸோ இங்கே Alt C கொடுத்து நான் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்ட்டி அக்கௌண்ட்ஸ் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ABC கம்பெனி நான் கொடுத்துக்கிறேன். இவங்க வந்து கிரெடிட்டார் இல்லையா, ஸோ நான் CR போட்டுக்கிறேன். இங்கே அண்டரில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும், நான் இப்போ இக்னோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கேட்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு நான் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கொடுக்க போகிறோம் அப்படின்றனால பர்ச்சேஸ் ஆர்டர் PO அப்படின்னு போட்டு நம்பர் வந்து 001 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, என்டர். இங்கே வந்து இப்போ பர்ச்சேஸ் லெட்ஜர், ஸோ பர்ச்சேஸ் நம்பர் க்ரியேட் பண்ணணும். அண்டரில் வந்து பர்ச்சேஸ்,
ஓகே என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஸ்டாக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி ஸ்டாக் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து வியூ காட்டும், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டாக் க்ரியேட் பண்ணாததுனால நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு மவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ மவுஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்து குரூப் கேட்டகரியெல்லாம் க்ரியேட் பண்ணலை, யூனிட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு எத்தனை குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னா ஒரு 100 நம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ 100 போட்டுக்கிறேன். ரேட் என்ன ரேட்னா ஒரு 250 இருந்தால் ஓகே. ஸோ 250 போட்டுக்கிறேன். ஸோ அமௌண்ட்டில் வந்து என்டர் ஆகிடுச்சு, நான் கொடுத்துட்டேன். இப்போ இதுதான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டரில் இப்போ எனக்கு மவுஸ் தேவைப்படுது, 100 குவான்டிட்டி தேவைப்படுது அண்ட் 250 ரேட்டில் தேவைப்படுது. இதுதான் வந்து நான் ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதுதான் கிரெடிட்டார்ஸ்க்கு அனுப்ப போகிறோம். இதுதான் பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் போட்டு நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டாச்சு. இப்போ நம்ம போட்ட பர்ச்சேஸ் ஆர்டரை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மெனு. ஸோ நான் டி ப்ரெஸ் பண்ணுறேன், டிஸ்பிளே மெனுவில் போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டே புக். ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், நம்ம போட்ட பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும் என்டர் கொடுத்து நம்ம குவான்டிட்டி ரேட் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகே சரி, இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுட்டோம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் காட்டுமா, பர்ச்சேஸ் ஆர்டர் தான் போட்டிருக்கோம், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் காட்டுமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் எதுவுமே காட்டலை, சேல்ஸ் எதுவுமே காட்டலை. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் தான் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ப்ராடக்ட் ஸ்டாக் வந்து நமக்கு இன்னும் கையில் வரல. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே ஆகாது. அதே மாதிரி ஸ்டாக் சம்மரியில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸ்டாக் சம்மரியில் நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கும் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி எதுவுமே காட்டாது. நம்ம ஜஸ்ட் ஆர்டர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுத்தாச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டாக் அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க நமக்கு அந்த ஸ்டாக்கை நம்ம குடோனுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெசிப்ட் நோட் போடுறோம். இப்போ ரெசிப்ட் நோட் போடலாம். சேம் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்குள்ளே ரெசிப்ட் நோட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt F9. ஸோ Alt F9 கொடுத்துக்கலாம். ரெசிப்ட் நோட் வவுச்சரில் போயிடுச்சு. இங்கே போய்ட்டு ரெஃபரன்ஸ் நம்பரில் வந்து ரெசிப்ட் நோட் இல்லைங்களா இது. ஸோ நான் RN போட்டுக்கிறேன். ரெசிப்ட் நோட் நம்பர் 1 போட போகிறோம். இங்கே வந்து நம்ம யார்கிட்ட நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ABC கம்பெனி. ஸோ நான் அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஆர்டர் நம்பர் கொடுத்தோமோ பர்ச்சேஸ் ஆர்டர், அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சு தான் அவங்க அந்த ப்ராடக்ட் நமக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இங்கே டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ ஸ்டாக்கு, என்ன குவான்டிட்டி என்ன ரேட்டில் கொடுத்துருந்தோமோ அதே தான் அவங்க நமக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அதுவாக என்டர் ஆகிடும். நம்ம அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். அப்படியே என்டர் கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெசிப்ட் நோட் போட்டாச்சு. இப்போ ரெசிப்ட் நோட் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா சேம் ஆப்ஷன் தான். டிஸ்பிளே மெனுவில் டே புக்கில் போய்ட்டு நம்ம ரெசிப்ட் நோட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட்வர்ட். அதாவது நம்ம ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் 25,000 இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காட்டுது. ஏன்னா பர்ச்சேஸ் பில் இன்னும் நம்ம கைக்கு வரல, ஆனால் ஸ்டாக் வந்து நம்ம கைக்கு வந்துடுச்சு, நம்ம குடோனுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்ச்சேஸ் பில்ஸ் டு கம் அப்படின்னா பில் இன்னும் வரலை, ஆனால் ஸ்டாக் நம்ம கைக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் ஸ்டாக் சம்மரியில் போய் கூட செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தீங்கன்னாலும் மவுஸ் வந்து 100 நம்பர்ஸ் 250 ரேட்டில் இருக்குது. ஸோ ஸ்டாக் சம்மரியில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்துடுச்சு. ஓகே, இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டாக் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். இதுலேருந்து ஒரு 2 மவுஸ் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா டேமேஜாக இருக்குது. ஸோ நான் அதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் போட்டுக்கலாம்.
இதுக்கு வந்து ஏன் டெபிட் நோட் கிரெடிட் நோட் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லு வந்து நமக்கு இன்னும் கையில் கிடைக்கல, பர்ச்சேஸ் பில் இன்னும் நம்ம கை கிடைக்கல. நம்ம சென்ட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு அவங்க ஸ்டாக் அவங்கக்கிட்ட கிரெடிட்டர்ஸ் கிட்ட அவைலபிளாக இருந்ததுனால நமக்கு ஸ்டாக் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் பர்ச்சேஸ் பில் இன்னும் அனுப்பலை. பில் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேமேஜாக இருக்க ப்ராடக்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதை வந்து ரிஜெக்ஷன் அவுட்வேர்டில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, இது வந்து இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில். இந்த ரிஜெக்ஷன் அவுட்வேர்டுக்கு என்ன ஷார்ட்கட் பாருங்கள், Alt F6. ஸோ Alt F6 கொடுக்குறேன். இது வந்து ரிஜெக்ஷன் அவுட்வேர்ட் வவுச்சர். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனிக்கே தான் நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோம். அவங்களோட அட்ரஸ் இங்கே வந்து சப்ளை நேம் அண்ட் அட்ரஸ் கேட்குறாங்களோ, நான் சென்னை போட்டுக்கிறேன். சென்னை போட்டாச்சு. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மவுஸ். ஸோ மவுஸ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெசிப்ட் நோட் போட்டோம் இல்லைங்களா. ரெசிப்ட் நோட் வந்து அதாவது நம்ம ஸ்டாக் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம ரெசிப்ட் நோட் போட்டோம். இதையே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா 100 நம்பர்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். 250 ரேட்டில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த 100 நம்பர்ஸில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 மவுஸை ரிஜெக்ட் பண்ண போகிறோம், அதாவது ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அவங்களுக்கு. ஸோ நம்ம இதுலேயே நம்ம 2 மவுஸை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம ரிட்டர்ன் போட்டாச்சு. இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது வந்து டிஸ்பிளே டே புக்கில் போய்ட்டு நம்ம ரிஜெக்ஷன் அவுட்வேர்ட் போட்டோம் இல்லைங்களா, இதையும் நம்ம என்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டாக் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் சம்மரியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 98 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 நம்பர்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணோம், ஆனால் அதில் 2 நம்பர்ஸ் டேமேஜஸாக இருந்ததுனால நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க அவைலபிள் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 98 நம்பர்ஸ் மவுஸ் தான் இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பில் நம்ம எப்படி பர்ச்சேஸ் வவுச்சராக, அதாவது பர்ச்சேஸ் பில்லாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு F9 நம்ம நார்மலாக பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம F9 கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே F9 கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு இது பர்ச்சேஸ் இல்லைங்களா. ஸோ நான் பர்ச்சேஸ் வவுச்சர் PV போட்டுக்கிறேன். நம்பர் 1னே போட்டுக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி கம்பெனிக்கிட்ட இருந்தால் நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே ரெசிப்ட் நோட் நம்பர் கேட்குது. ஸோ இங்கே நம்ம ரெசிப்ட் நோட் நம்பரை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ரெசிப்ட் நோட் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் அதுவாக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம இங்கே ஃபுல்லாக என்டர் கொடுத்தோன்னா இங்கே நம்ம குவான்டிட்டிஸ் எல்லாம் அதுவாக டிஃபால்ட்டாக என்ட்ரு ஆகிடும். அதாவது நம்ம 100 நம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டரில் கொடுத்தோம். அதே மாதிரி ரெசிப்ட் நோட் 100 நம்பர்ஸ் தான் நம்ம ரிசீவ் பண்ணோம். 2 நம்பர்ஸ் வந்து நம்ம டேமேஜஸாக இருந்ததுனால நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ரிஜெக்ஷன் அவுட்வேர்ட் போட்டிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க 98 நம்பர்ஸ்க்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பில்லு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ பேலன்ஸ் உள்ள 98 நம்பர்ஸ் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டுக்கலாம். இப்போ நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த பர்ச்சேஸ் வவுச்சரில் டேக்ஸ் ஏதாச்சும் இருக்குது, நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த வவுச்சரில் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள். இப்போ நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் அதாவது பர்ச்சேஸ் பில் போட்டாச்சு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்து 24,500 அதாவது 98 நம்பர்ஸ் மவுஸுக்கு மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பில் போட்டிருக்கோம். 100 நம்பர்ஸ்க்கு போடலை. இங்கே மறுபடியும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பில்ஸ் டு கம் அப்படின்னு இருந்தது பர்ச்சேஸாக மாறிடும்.